சாப்டர் 5 நிறைய பேர் ஸ்கிப் பண்றதுக்கு காரணம் இந்த ஃபார்முலாஸ் தான். கரெக்டா? இந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் இருக்காது ஒண்ணு. ஞாபகம் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்து தப்பா எழுதுறீங்க 2. சரியா? ரைட் ஓப்பன் ரைட் வேர்டுக்கு ஓப்பன் அப்போர்டுடைய ஃபார்முலாவையும் அது மாதிரி எக்ஸ் ஒய் மாறும், கோஆர்டினேட்ஸ் மாறும். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா பேசிக்ஸ் தெரியாததுனால தான். இப்போ இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணாம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி புரியணும், ஒரு இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டேன்னா ஃபார்முலா நான் வந்து உனக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பாருங்க, இந்த எல்லா ஃபார்முலா இது என்னது, ரைட் சைடில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ரைட் வேர்ட், லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், மேலே ஓப்பன் ஆயிருக்கு அப் வேர்ட், கீழே ஓப்பன் ஆயிருக்கு டவுன் வேர்டு. ஒழுங்கா ப்ராப்பரா கவனிங்க. ஈஸியா இந்த எல்லா ஃபார்முலாவையும் நீ ஃபார்முலாவே படிக்க மாட்ட. கண்டிப்பா உன்னால நீ படிக்காமலே இந்த ஃபார்முலாஸ் எழுத முடியும். கவனி. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓபன் பண்ண அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்க போறேன். நம்ம இது ஓபன் பண்ண இடத்துல இங்க நடுவுல ஒரு பாயிண்ட், இது இந்த சைடு ஓபன் ஆயிருக்கு இங்க ஒரு பாயிண்ட், இது மேல ஓபன் ஆயிருக்கு மேல ஒரு பாயிண்ட், கீழே ஓபன் ஆயிருக்கு கீழே ஒரு பாயிண்ட். பாயிண்ட் வச்சனா இப்ப வச்ச பாயிண்ட் என்ன சார், அதுதான் ஃபோக்கஸ். அதுதான் என்னது, ஃபோக்கஸ். எஃப் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இப்போ இந்த பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 1 சென்டிமீட்டர் இருக்கலாம், 2 சென்டிமீட்டர் இருக்கலாம், 10 சென்டிமீட்டர் இருக்கலாம், 1 மீட்டர் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். போர்ட்ல எவ்வளவோ இருக்க போது அந்த டிஸ்டன்ஸை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு வச்சிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு வச்சிருக்கேன். சரியா? ஏபிசிடியில ஃபர்ஸ்ட் ஏ வரனால ஏன்னு வச்சிருக்கேன். சரியா? இப்போ இந்த ஏவை பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே போகுது. இங்க இது எக்ஸ் இது ஒய், இது எக்ஸ் இது ஒய், இது மைனஸ் எக்ஸ் இது மைனஸ் ஒய், இது பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ். ஓகே தானே? இது எக்ஸ் ஒய் தெரியும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏ, அப்ப எக்ஸ்ல ஏ. ஒய்ல போச்சா, ஒய்ல போகல, ஜீரோ. மைனஸ் எக்ஸ்ல ஏ, மைனஸ் எக்ஸ் தானே ஏ. சரி, எக்ஸ்ல ஏன்னு வை, லெஃப்ட் சைட்ல போனா மைனஸ். அப்ப இது என்ன வரும், எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏ கமா ஜீரோ. இப்போ இங்க ஒய்ல ஏ, ஒய்ல ஏ எக்ஸ்ல போயிருக்கா சார், எக்ஸ்ல போல, ஃபர்ஸ்ட் எப்பவுமே எக்ஸ், அதனால ஜீரோ. ஒய்ல ஏன்றனால ஏ. எக்ஸ்ல ஜீரோ, ஒய்ல மைனஸ் ஏ, ரிவர்ஸ். அதுவும் ஏ தான், எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஏ தான்ப்பா. இப்படிக்கா போனா எக்ஸ், எக்ஸ்ல ஏ, மேல போனா ஒய், ஒய்ல ஏ. இதுதான் மாத்த போறேன். கீழே போனா ஆப்போசிட்ல போகுது, அப்ப மைனஸ் ஏ. லெஃப்ட்ல போனா ஆப்போசிட்ல போகுது, மைனஸ் ஏ. எக்ஸ்ல போடுறோமா ஒய்ல போடுறோமா, இப்ப பாருங்க. அது அது ஒண்ணு. சரி, இப்ப ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஓபன்ல, ஓபன் எந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு. எக்ஸ் இருக்கா, இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. எக்ஸ் போடுங்க. எப்பவுமே 4a, இங்க 4a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்கும் 4a, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a 4a 4a, எல்லாத்துக்கும் LLR, தட் இஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4. நல்லா கவனிங்க. உங்களுக்கு புரியணும்னா ப்ராப்பரா கவனிங்க, எதை புரியலன்னா ரீவைண்ட் கூட பண்ணி பாரு. சரியா? இப்போ இந்த 4a இருக்கா, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், இந்த 4a எல்லாத்துக்கும் நான் இங்கேயும் போடுங்க. பாரு, எல்லாத்துக்கும் 4a 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 4a. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாரபோலா, ஓபன் ரைட் வேர்டுக்கு ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னா, இது ரைட் வேர்ட்ல என்ன இருக்கு, எக்ஸ் தானே இருக்கு, எக்ஸ். லெஃப்ட் வேர்ட்ல என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ். அப்வேர்ட்ல என்ன இருக்கு, ஒய் இருக்கு, ஒய். டவுன் வேர்ட்ல என்ன இருக்கு, மைனஸ் ஒய் இருக்கு, மைனஸ் ஒய். குழம்பவே கூடாது. திரும்ப பாரு, ரைட் வேர்ட்ல எக்ஸ் இருக்கு, எக்ஸ், மைனஸ் எக்ஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ். இந்த கர்வுக்குள்ள ஒய் இருக்கு, ஒய், இந்த கர்வுக்குள்ள மைனஸ் ஒய் இருக்கு, மைனஸ் ஒய். இப்ப இல்லாததை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். இப்ப எக்ஸ் இருக்கா, அப்போ ஒய் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கா, ஒய் ஸ்கொயர். ஒய் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர். அப்ப பாருங்க, ஓபன் ரைட் வேர்டுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, லெஃப்ட் வேர்டுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax, அப்வேர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, டவுன் வேர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இது ஓகேவா? நெக்ஸ்ட் வெர்டிசஸ் எல்லாத்துக்கும் 0,0 போட்டுங்க. புக்ல இருக்க மாதிரி நான் சொல்லி தர மாட்டேன்னா. சரியா? இது புக்ல இருக்க மாதிரி இருக்காது, ஆனா இந்த மாதிரி போட்டா சம்ம ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்றேன். வெர்டிசஸ் இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த இடம், இந்த இடம் 0,0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இந்த இடம் ஆரிஜின், இந்த இடம் ஆரிஜின்.
வெர்டிசஸ் ஆரிஜின்ல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்போ 0,0 இந்த ஃபார்மேட்ல போட்டா எல்லா சம்மையும் ரொம்ப சிம்பிளா போடலாம். இதை நீ எழுதி வச்சுக்க, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க, ஏதாவது பண்ணு. இது கண்டிப்பா உங்க நோட்ல இருக்கணும், நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். 0 ஓகே. இப்போ ஃபோக்கஸ் ஆல்ரெடி போட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏ மூவ் ஆயிருக்கு, எல்லாத்துக்கும் ஏன்னு போடு. யாரும் கேட்டா ஒண்ணு ஃபோக்கஸ் ஏ தான். நான் அந்த மூவ் ஆன டிஸ்டன்ஸ் ஏ தானே சொன்னோம். மூவ் ஆன டிஸ்டன்ஸ் ஏ. இங்க எவ்வளவு எங்க மூவ் ஆயிருக்கும்? எக்ஸ்ல மூவ் ஆயிருக்கும். அப்போ ஒய் 0. இங்க எங்க மூவ் ஆயிருக்கும்? மைனஸ் எக்ஸ்ல மூவ் ஆயிருக்கும். அப்போ மைனஸ் ஏ கமா ஒய்ல 0. இங்க எங்க மூவ் ஆயிருக்கும்? மேல ஒய்ல மூவ் ஆயிருக்கும். அப்போ எக்ஸ் 0. எக்ஸ் தான் முன்னாடி போடணும். இங்க ஒய்ல மூவ் ஆயிருக்கும், எக்ஸ் 0. மைனஸ் ஒய்ல மூவ் ஆனால மைனஸ் ஏ. இதுதான் ஃபோக்கஸ். அண்ட் தென் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அது நம்ம பார்ப்போம் லாஸ்டா. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஏன்னா ஃபோக்கஸும் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட், இது என்னது எக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இது என்னது எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு, இது என்னது ஒய், ஒய் ஈக்குவல்ஸ், இது என்னது ஒய், ஒய் ஈக்குவல்ஸ். இது எக்ஸ்ல இருக்கு அதனால எக்ஸ் ஈக்குவல் டு, இது ஒய்ல இருக்கு அதனால ஒய் ஈக்குவல்ஸ். இது ஓகேவா? சரி, இங்க ஏ இருந்தா இங்க மைனஸ் ஏ வரும். ஏ இருக்கிறது இந்த சைடு வந்தா மைனஸ் ஏ, மைனஸ் ஏ இருந்தா இங்க ஏ, ஏ இருந்தா மைனஸ் ஏ, மைனஸ் ஏ இருந்தா ஏ. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இருக்கிறத மாத்தி எழுத போற. ஏ இருக்கு இந்த சைடு வந்தா மைனஸ் ஏ, பி ஏ மைனஸ் ஏ இருக்கு அந்த சைடு வந்தா ஏ, ஏ இருக்கு இந்த சைடு வந்தா மைனஸ் ஏ, ஏ மைனஸ் ஏ இருக்கு இந்த சைடு வந்தா ஏ. ஏன் சார் அப்படி போடுறீங்க அப்படின்னா, கான்செப்ட் என்னன்னா, இங்க ஃபோக்கஸ் இருக்கா, இது ஏவா, இந்த ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்கு. இப்போ இந்த ஃபோக்கஸ்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவங்க இந்த ஏவையே இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இங்க போடணும். இந்த டிஸ்டன்ஸ் இது ஏ, அதே மாதிரி இது இந்த சைடு இருக்கு, இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். இப்படி ஒரு கோடு போடுறேன்னு வைங்களேன், இந்த கோடு தான் என்னது டைரக்ட்ரிக்ஸ். ஃபோக்கஸ் இருக்க டிஸ்டன்ஸ்லயே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது தான் டைரக்ட்ரிக்ஸ். இங்க பாருங்க, இது ஏனா இது மைனஸ் ஏ, இது ஏ மைனஸ் ஏனா இது ஏ, இது ஏனா இது மைனஸ் ஏ, இது மைனஸ் ஏனா இது ஏ. அப்படிதானே இருக்கு. இங்க பாரு, இங்க ஒய்ல இருந்தா ஒய்ல தான் இருக்கும், எக்ஸ்ல இருந்தா எக்ஸ்ல தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ல இருந்தா எக்ஸ்ல இருக்கு, எக்ஸ்ல இருந்தா எக்ஸ்ல இருக்கு, ஒய்ல இருந்தா ஒய்ல இருக்கு, ஒய்ல இருந்தா ஒய்ல இருக்கு. இங்க எக்ஸ் ஏ இருக்கு, மைனஸ் ஏ, மைனஸ் ஏ இருக்கு, ஏ இருக்கு, மைனஸ் ஏ, மைனஸ் ஏ இருக்கு, ஏ. இது ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்சு. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, இதுல எந்த ஆக்சிஸ் இத சிமெட்ரியா கட் பண்ணுது? இப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ் எழுதணுமா? இந்த டைரக்ட்ரிக்ஸ் எழுதணும். என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இந்த x ஈக்குவல் டு x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு y ஈக்குவல் டு எழுதணும். அப்ப மிச்சம் இங்க என்ன எழுதல? y எழுதல. x ஈக்குவல் டு எழுதியாச்சு, y ஈக்குவல் டு எழுதல. அப்ப y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0. இங்க x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான், ஃபார்முலா முடிஞ்சு. முடிஞ்சா? ஈஸியா தானே இருக்கு. இப்போ பாருங்க, நான் இது எல்லாமே இல்லாம நான் அப்படியே சொல்றேன் பாருங்களேன். இது ஒரு கர்வ், என்ன கர்வ்? ஓபன் ரைட் வேர்ட். அப்ப உள்ள x இருக்கு, இதை அப்படியே சொல்ல ட்ரை பண்ணுங்க. உள்ள எக்ஸ் இருக்கு, அப்ப கர்வுக்குள்ள எக்ஸ்னா 4a எல்லாத்துக்கும் வந்துடும், 4ax. உள்ள y இருக்கு, உள்ள மைனஸ் எக்ஸ் இருக்கு, மைனஸ் 4ax. உள்ள y இருக்கு, 4ay. உள்ள மைனஸ் y இருக்கு, மைனஸ் 4ay. திரும்ப சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் இருக்கு, 4ax, மைனஸ் எக்ஸ் இருக்கு, மைனஸ் 4ax, y இருக்கு, 4ay, மைனஸ் y இருக்கு, மைனஸ் 4ay. ஈக்குவேஷன் வந்துச்சா? இப்போ எக்ஸ்னா இங்க எக்ஸ் போட்டா இங்க y ஸ்கொயர் பண்ணணும், இங்க y போட்டா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும், அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த பார்ட் முடிஞ்சு. எல்லாத்துக்கும் இந்த பார்ட்ல 0,0 தான் நான் போட போறேன். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. சரி, எக்ஸ்ல டிஸ்டன்ஸ் ஏ, எக்ஸ்ல மைனஸ் ஏ, ஒய்ல ஏ, ஒய்ல மைனஸ் ஏ. பாருங்க, எக்ஸ்ல ஏ, எக்ஸ்ல மைனஸ் ஏ, ஒய்ல ஏ, ஒய்ல மைனஸ் ஏ. அவன் மிச்சம் இருக்கிறது 0. எக்ஸ் ஏனா ஒய் 0, ஒய் எக்ஸ் மைனஸ் ஏனா ஒய் 0, ஒய் ஏனா எக்ஸ் 0, ஒய் ஏனா எக்ஸ் 0, ஒய் மைனஸ் ஏனா எக்ஸ் 0. இது ஓகேவா? இப்போ இங்க எழுதுனதை இங்க அப்படியே எழுத போறேன். எக்ஸ் தானே போட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் தானே போட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டு, ஒய் தானே போட்டேன், ஒய் ஈக்குவல் டு, ஒய் தானே போட்டேன், ஒய் ஈக்குவல் டு. பிளஸ் ஏன் சைடு வந்தா மைனஸ் ஏ, மைனஸ் ஏன் சைடு வந்தா பிளஸ் ஏ, மைனஸ் ஏன் சைடு வந்தா பிளஸ் ஏ, பிளஸ் ஏன் சைடு வந்தா மைனஸ் ஏ. அதை போட போறேன். இங்க இங்க எது 0ன்னு பார்த்து எழுத போறேன். ஒய் 0, ஒய் 0, எக்ஸ் 0, எக்ஸ் 0 எழுதிட்டேன்னா லாஸ்டா எல்லாத்துக்கும் 4a முடிஞ்சா? ஓகே, இது ஞாபகம் இருக்குமா? சரி, இதை வச்சு ஒரு சம் வந்து பார்த்துருவோம். ஒரு சம் எப்படி கேட்பாங்க, சம் 5 மார்க்ஸ் எல்லாம் அந்த சாப்டர்ல இந்த மாதிரி ஒரு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ்ல பாராபோலிக் ஷேப்ல வந்து இது கேபிள் இருக்கு, இந்த கேபிள் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. இல்லைன்னா இந்த கொஸ்டின் தான்
5 மார்க்ல கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். சரியா? பார்ப்போம் ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாஸ் வச்சு ஒரு சம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 5.2ல 4th சம் ஃபுல்லாவே அந்த பாராபோலா பத்தி தான். நான் 4th சம் அதுலயே 4th அண்ட் 5th சம் வந்து 5 மார்க்ஸ்ல வந்து நிறைய வாட்டி நிறைய ரிவிஷன்ஸ் ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 4th இல்ல 5 ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்பான். சரியா? பாருங்க, y² - 4y - 8x, y² - 4y - 8x + 12. பாருங்க, ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், இது என்ன கர்வ்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு பாராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், சர்க்கிள் இது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாராபோலா தான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்னுக்கு ஸ்கொயர் இருக்கும், இன்னொன்னு ஸ்கொயர் இருக்காது. ஒன்னு எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கும், இல்ல ஒய்க்கு ஸ்கொயர் இருக்கும். எக்ஸுக்கு ஸ்கொயர் இருந்தா ஒய்க்கு இருக்காது, ஒய்க்கு ஸ்கொயர் இருந்தா எக்ஸுக்கு இருக்காது. இவங்க ஒய்க்கு ஸ்கொயர் இருக்கு, எக்ஸுக்கு ஸ்கொயரே இல்லை. அப்போ இது என்னது? பாராபோலா. எதுக்கு ஸ்கொயர் இருக்கு? ஒய்க்கு ஸ்கொயர் இருக்கு. எதுக்கு ஸ்கொயர் இல்ல? எக்ஸுக்கு ஸ்கொயர் இல்ல. அப்போ இது எக்ஸ் ஒய்யா? எதுக்கு ஸ்கொயர் இல்ல? ஒய்க்கு எக்ஸுக்கு தானே ஸ்கொயர் இல்ல. அப்ப எக்ஸை நோக்கி ஓபன் பண்ணணும். ஓபன் ரைட்வர்ட், இல்ல ஓபன் லெஃப்ட்வர்டாவும் இருக்கலாம். சரியா? அது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓபன் ரைட்வர்ட் ஆர் ஓபன் லெஃப்ட்வர்ட் இருக்கும், அப்வர்ட் டவுன்வர்ட் இருக்காது. சரி, பார்ப்போம் என்னன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இத ஸ்கொயரிங் வந்து என்ன பண்ணணும்? ஸ்கொயர் எடுக்கணும். அதாவது அந்த a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலால வர மாதிரி இது கொண்டு வந்து ஹோல் ஸ்கொயரா ஃபர்ஸ்ட் மாத்தணும். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், கவனிச்சுக்க. என்ன சார் பண்ணும்? நம்ம y இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் 3 இதை அப்படியே வச்சுக்கணும். லாஸ்ட்ல பாதி எழுதணும். ரெண்டே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் 3 நம்பரை அப்படியே வச்சுக்கணும், லாஸ்ட் பாதி எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் y இருக்கு, y அப்படியே இருக்கு. மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே இருக்கு. 4 இருக்கு, 4ல இதுதான் லாஸ்ட், லாஸ்ட்ல பாதி. 4ல பாதி என்ன? 2. எப்பவுமே என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போட்டுருணும். என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போட்டுருணும். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் வந்து x - 6 வச்சுக்கோம். 6y இப்படி இருக்குன்னு வைங்களேன். x - 6x, x² - 6x இருக்குன்னு வை. ஃபர்ஸ்ட் 3 இது அப்படியே வச்சுக்கணும். x - 6னா 6ல பாதி 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இதுவே இங்க பிளஸ் இருக்குன்னா x + 3 ஹோல் ஸ்கொயர். இங்க எப்பவுமே மைனஸ் தான். இங்க பிளஸ் இருந்தாலும் மைனஸ் தான், மைனஸ் இருந்தாலும் மைனஸ் தான், எதை போட்டாலும் மைனஸ் தான். சரியா? x பாருங்க, இப்ப திரும்ப சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் x பிளஸ் 6ல பாதி 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இப்படி எல்லாத்துக்குமே இப்படிதான் பண்ணணும். இதுவே சரி சார் ஆட் நம்பர் இருந்தா எப்படி பாதி எழுதுவீங்க? இப்போ 5 இருக்கு, அப்ப என்ன பண்ணும்? x பிளஸ் 5ல பாதி 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இப்ப அதே மாதிரி இங்க சொல்லுங்க பாப்போம். y - 4க்கு பாதி 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். இப்போ இங்க லாஸ்டா என்ன எழுதணுமோ அதுல பாதி தானே எழுதணும், அது ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4. இதுதான் இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள ஆன்சர். இதுதான் y² - 4y நான் எப்படி எழுதிக்கலாம்? y - 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். நீ உங்களுக்கு வேணும்னா, ஆசைப்பட்ட இல்ல சார் எனக்கு ரொம்ப வேணும் சார் அப்படின்னா என்ன பண்ணு, இது எக்ஸ்பேண்ட் பண்ணு. a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணு, -4 பண்ணு, இது வருதா இல்லையான்னு பாரு. சரியா? இதுல +4 வந்து எக்ஸ்ட்ரா வரும். y² - 4y + 4ன்னு வரும். அந்த +4 -4 கேன்சல் ஆகி திரும்ப இதே வரும். சரியா? இந்த -8x + 12 = 0. இது வரைக்கும் அதே தான். நான் இதுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். x² - 6x இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் 3 அப்படியே எழுதிக்கோங்க. x - 6ல பாதி 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9. புரியுதா? x - 6ல பாதி 3 3 ஸ்கொயர் பண்ணா 9. அந்த 9 -9 எழுதிக்கணும். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து கண்டென்ட். இப்ப பாருங்க, இது வரைக்கும் எழுதியாச்சா? எழுதுனதுக்கு அப்புறமா இதுல பாருங்க, y - 2 ஹோல் ஸ்கொயர் -4 + 12 8 -4 + 12 12ல 4 போயிடுச்சுன்னா 8. இந்த -8x அப்படியே இருக்கு, +8 = 0. இந்த -8x அந்த சைடு போச்சுன்னா +8x
பிளஸ் 8 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 8. ரெண்டுத்துல 8 காமனா எடுக்கலாமா? 8 காமனா எடுத்துக்கோங்க. x minus 1 y minus 2 whole square. நம்மளுடைய சம்மு பாதி முடிஞ்சிருச்சு. எப்படி எழுதணும் பாருங்க. இப்போ இந்த இத y square is equals to 4ax தானே வரணும். நமக்கு ஓபன் ரைட் வேர்டுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ y square equal to 4ax ன்னு வரணும். அப்போ y square equal to இந்த 8 4 into 2 ன்னு பிரிக்கலாமா? 4ax ன்னு பிரிச்சுக்கிட்டேன். y square equal to 4ax ன்னு பிரிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, இந்த கேபிட்டல் y எதுக்கு பதிலா? y minus 2 க்கு பதிலா. இந்த கேபிட்டல் x எதுக்கு பதிலா? ஃபர்ஸ்ட் கேபிட்டல் x எழுதிக்கலாம். கேபிட்டல் x எதுக்கு பதிலா? x minus 1 க்கு பதிலா. கேபிட்டல் y எதுக்கு பதிலா? y minus 2 க்கு பதிலா. இந்த 2 எதுக்கு பதிலா? a க்கு பதிலா. a தானே 2, 4ax தானே வரணும். 4ax. இப்ப a என்ற இடத்துல தான் 2 இருக்கு. அப்ப a equals to 2 கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு தேவையா இது அவ்வளவுதான் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா பாதி வேலை முடிஞ்சுச்சு. இப்ப இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுதான் வேலை. பாருங்களாமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டிஸ் சிஸ்டம், இந்த 4 வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? 0,0. ஃபோக்கஸ் என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, ஓபன் ரைட் வேர்ட்னா இங்க வரும் ஃபோக்கஸ். அப்ப இது a, xல a, கரெக்ட்டா? இது ஓபன் ரைட் வேர்ட் தானேமா. y square equal to 4ax னா ஓபன் ரைட் வேர்ட் பாராபோலா. அப்ப இந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் வரும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் a னா x equal to a, கரெக்ட்டா? அப்போ x a y 0. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்ன? x equal to இங்க a னா இங்க minus a. லென்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம் எப்பவுமே 4a. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. முன்னாடி இப்பதான் படிச்சோம். ஃபோக்கஸ்னா அந்த ஆக்சிஸ்லயே வரும். அந்த பாயிண்ட்ல வச்சா எக்ஸ்ல இருக்கிறனால x equal to a. இதுக்கு ஆப்போசிட் x a இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் a ன்னு சொன்ன 4a எல்லாத்துக்கும் வரும். அதே மாதிரி ஈக்குவேஷன் என்னது? y square equal to 4x. சரி, இப்போ இது வந்து கேபிட்டல் x கேபிட்டல் y. சரியா? நம்ம வேல்யூஸ் கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். 0,0 பிரச்சனை இல்ல. a,0னா இங்க a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ரெடி 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2,0 மைனஸ் a னா x equal to minus 2. 4 னா a னா 4 into 2 8. இது ஓகே. இப்போ ஸ்மால் x ஸ்மால் y க்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஸ்மால் x னா என்ன சார் அப்படின்னா x equal to -1 அந்த சைடு போகுது. ஏன்னா இங்க பாருங்க, இது கேபிட்டல் x, இது ஸ்மால் x. இப்போ ஸ்மால் x வேணும்னா -1 அந்த சைடு போனா +1. ஸ்மால் y equals to -2 அந்த சைடு போனா கேபிட்டல் y, -1 அந்த சைடு போனா +2. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க, இங்க 0,0 இருக்கா? பாருங்க, x க்கு பதிலா 0 போடு. கேபிட்டல் இந்த இது பதிலா 0, இதுக்கு பதிலா 0. 0 + 1 1, 0 + 2 2. இதுதான் என்னது? வெர்டெக்ஸ். முடிஞ்சு. இப்போ இந்த பாருங்க, x 2வா y 0வா? இந்த 2 இங்க போட போறேன். வேணா உனக்கு போட்டு வேணா காட்டுறேன். 2 + 1 0 + 1. அப்ப 2 இங்க பாருங்க, 2 + 1 0 + 2, சாரி 2 + 1 y வந்து இது y. அப்போ 0 + 2. அப்போ 2 + 1 3, 0 + 2 2. அப்போ 3,2. அதே மாதிரி இங்க பாருங்க, a equal to x equal to -2. அப்போ x ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கேபிட்டல் x -2. இங்க -2 இங்க போட்டா -2 + 1 small x equals to -2 + 1 small x equal to -1. இது ஆன்சர். சரியா? இதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ 8 னா இதுவும் 8 தான். இங்க வந்து மாத்த தேவையில்லை. ஏன் சார் மாத்தல அப்படின்னா x y கிடையாது. இது லென்த் ஆஃப் லேட்டிஸ் சிஸ்டம் 4a. x-ம் கிடையாது, y-ம் கிடையாது. இங்க இது x, இது xy, இது xy. அப்ப xy இருந்தா தான் xy ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இதை a-ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப xy ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாம டைரக்டா அது 8 தான். இவ்வளவுதான் இந்த சம். ரொம்ப ஈஸியா முடிஞ்சா. இந்த ஃபார்முலா மட்டும் தெரியணும். 0,0 a,0 x equal to -a, x equal to -a வருமா, y equal to -a வருமா அப்படின்ற கன்ஃபியூஷனே இல்லாம இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். இங்க என்ன பண்ண மாதிரி தான் சம். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 3 இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். லாஸ்ட்ல இருக்கிறது பாதி டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணா இந்த 4 டிவைட் பை 2 பண்ணா 2 வருது. 2 ஸ்கொயர் பண்ணா 4. மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். -4 + 12 8. இது ரெண்டுத்தையும் இந்த சைடு கொண்டு வரும். 8 காமனா எடுக்கிறோம்.
இதை கேபிட்டல் எக்ஸ்னும் இதை கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கிறோம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xனா ஓப்பன் ரைட் வேர்ட். ஓப்பன் ரைட் வேர்டுக்கு ஃபார்ம் எழுதிட்டோம். ஃபார்ம் எழுதிட்டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் என்ன அசியூம் பண்ணோமோ அதோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டா ஈஸியாக இந்த சம் வந்து முடிச்சிடலாம். இதே மாதிரி எலிப்ஸுக்கும் இருக்கு, சர்க்கிளுக்கும் இருக்கு. அது வேணும்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க.